ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் மணி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவன் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். லக்னங்களில் எந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகன் குணநலன்கள் எப்படி இருக்கும்? அதாவது அந்த பொதுவாக என்ன சொல்கிறோம், லக்னாதிபதி பலம் பெற வேண்டும். லக்னாதிபதி அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எந்த நிலைமையில் உள்ளார், எந்த இடத்தில் உள்ளார், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் லக்னத்தில் நின்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்தில் எந்த கிரகம் நிற்குது அப்படின்னா அப்போது அந்த ஜாதகனுடைய குணநலன்கள், அந்த ஜாதகனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது உதாரணமாக லக்னத்திலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் நிர்வாக திறமை அதிகம் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் அரசு துறையிலே, அதாவது அரசு அதிகாரியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டும் என்றும் லக்னத்திலே சூரியன் இருந்தால் இருக்கும் அப்படின்னு கூறுகிறது. அதே போல் புகழ் மிக்கவர், பேரும் புகழும் அந்த ஜாதகனுக்கு வெளி உலகத்திற்கு தெரியும் அளவிற்கு, இன்னார் மகன் இன்னார் என்றாலே இந்த உலகத்துக்கு தெரியும், அந்த அளவிற்கு பேரும் புகழும் அந்த ஜாதகனுக்கு உண்டு என்று சொல்லலாம். அதே போல லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, சிறந்த, அதாவது மாமேதையாக, புகழ் மிக்கவராக, பேரும் புகழும் உடையவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த ஜாதகன் எப்போதும் ஏதாவது ஒரு மன சஞ்சலத்தோடு, அதாவது ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு சிந்தனை, புகழ்மிக்க சிந்தனையாக இருக்காது, அதை யோசிக்கக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனையோடு மன நிம்மதி இல்லாமல், என்னதான் பேரும் புகழும் இருந்தாலும் மன சஞ்சலத்தோடு வாழும் யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு. என்ன சொல்கிறோம், மன சஞ்சல புத்தி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அதிக முன்கோபியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அவங்கன்னா கோபம் வந்துடும், சட்டுன்னு கோபம் வந்துடும். நிதானத்தன்மை, பொறுமைத்தன்மை அந்த ஜாதகனுக்கு இருக்காது. முன்ன பின்ன யோசிக்க மாட்டான், பட்டுன்னு சொல்லிடுவான், அந்த மாதிரி இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் வீரமிக்கவன், வீர தீர விளையாட்டுகளிலே சிறந்து விளங்குபவனாக இருப்பான். அதனால் அந்த ஜாதகனுக்கு பேரும் புகழும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா, லக்னத்தில் செவ்வாய் உள்ள ஜாதகர் முன்கோபம் அதிகமாக இருப்பான் என்று சொல்லலாம். அதே போல் லக்னத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகனுடைய குணநலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறந்த அறிவாளி, புத்திசாலி, எவரிடத்திலும் எளிதாக பழகக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு உண்டு. பேரும் புகழும் இருக்கும். பல கலைகளை கற்பவனாக இருப்பான். நகைச்சுவைத்தன்மை அந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள் ஜோதிடத்துறையில் பேரும் புகழும் அடைந்தவனாக இந்த லக்னத்தில் புதன் இருப்பவர்கள் இருப்பார்கள். அதே போல் லக்னத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகம் எப்படி இருப்பான் அப்படின்னா, சிறந்த அறிவாளி,
எதையும் யோசித்து செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சிறந்த ஆசிரியராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல தர்ம சிந்தனை, அதாவது இது பேசலாம், நாளைக்கு என்ன வரும், இப்படி பேசலாமா வேண்டாமா, எப்படி பேசணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையும் சிந்தித்து செயல்படுபவனாக இருப்பான். தர்ம சிந்தனை இந்த ஜாதகனிடம் அதிகம் உண்டு. கடவுள் பக்தி என்ற விஷயத்திலே, ஆன்மீக துறையிலே, ஜோதிட துறையிலே இந்த ஜாதகனுக்கு அதிக நாட்டம் உண்டு. இறைபக்தி இந்த ஜாதகனுக்கு அதிகமாக உண்டு என்று சொல்லலாம். அதே போல லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகனின் குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆடம்பர பிரியனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நகைச்சுவையாக ஜாதகன் இருப்பான். ஆனால் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா தன்னுடைய தகுதிக்கு மேலாக வாங்கக்கூடிய ஆசை அந்த ஜாதகனிடம் உண்டு. அழகு பொருட்களை வாங்குவான் அல்லது கவர்ச்சியாக இருக்க அதிக ஆசைப்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவனாக இருப்பான். அழகானவன், பிரியமானவனாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியான முகத்தோற்றத்துடன் பொலிவுடன் இந்த ஜாதகன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஜாதகன் ஆடம்பர பிரியமானவனாக இருப்பான். அதே போல காதலில் அதிக ஈடுபாடு உடையவன் அப்படின்னு கூட சொல்லலாம். யார்? இந்த லக்னத்தில் சுக்கிரன் உள்ளவர்களை. அதே போல் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அந்த ஜாதகனுக்கு மந்த புத்தி உள்ளவன், சரியான வழியிலே செல்பவனாக இருப்பான். அதாவது மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி சிந்தித்து செயல்படுவான். ஆனால் சிறிது மந்த புத்தி. அதே போல் தாழ்நிலை உணர்வு உள்ளவனாக இருப்பான். அதாவது குற்ற உணர்வோடு, ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு வாழ்பவனாக இருப்பான். ஏதோ ஒரு குற்றம் இருக்குமா இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம். குற்றம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மனசு சொல்லும் ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவனாக இருப்பான். அதே போல லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ப்பதற்கு முதுமையான தோற்றம் உள்ளவனாக அந்த ஜாதகன் இருக்க 90% வாய்ப்புகள் உண்டு. லக்னத்தில் ராகு இருந்தால் முதுமையான தோற்றம் தான் இருக்கும். வயது இளமையாக இருந்தாலும் முதுமையான தோற்றத்துடன் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வளைந்து கூன் போன்ற வடிவத்துடன் நடப்பவர்களாக இருப்பார்கள். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக குனிஞ்ச மாதிரி உருவம் தோற்றத்துடன் இருப்பார்கள். இவர்கள் ஒரு நிலையான சிந்தனை இல்லாதவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆசை இருக்கும், அதிக ஆசை. ஆனால் அந்த 10 எண்ணங்கள் இருக்கும், அதில் ஒன்று கூட நிறைவேறாது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சிய ஆசை உள்ளவனாக இந்த ஜாதகன் இருப்பான். ஏதாவது ஒரு வகையில் வருமானமோ, குறிப்பாக என்ன சொல்லணும்னா, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு விதத்தில் திருட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, கள்ள உணர்வு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்பவனாக இந்த ஜாதகர் இருப்பார். யார்? இந்த லக்னத்தில் ராகு உள்ளவர்கள் இப்படி இருப்பார்கள்.